குடும்பமா சேர்ந்து இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு கேஸ் உள்ள போற மாதிரி செட் பண்ணி விட்டுற. அவரும் மூச்சு திணறி வெளியே ஓடி வந்து மாட்டிக்கிறாரு. டாக்டரும் இந்த எம்டி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா போதும், நீ ஹார்ட் அட்டாக்லயே செத்து போயிடுவேன், அதை போட்டுறதா கிட்ட வராரு. தாத்தாவும் எனக்கு என் பசங்க கூடயும் பேரனும் கூடயும் வாழணும்னு ஆசையா இருக்கு, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த இன்சூரன்ஸ் மேனேஜரும் மனசு மாதிரி நீங்க நல்லா இருங்க தாத்தா, உங்களுக்கு கொன்னாதான் இந்த இன்சூரன்ஸ் பணங்களுக்கு கிடைக்கணும், அப்படிப்பட்ட பணமே தேவையில்லைன்னு சொல்லிட. ஆனா ஒரு பசங்களும் நானும் தம்பியும் ட்ரேடிங்ல ஒட்டு மொத்த பணத்தையும் போட்டு ஏமாந்துட்டேன், அடுத்த மாசம் எங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல, நீ செத்து போயிடுப்பான்னு சொல்றானுங்க. இப்ப இவருமே நான் செத்த அந்த பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் செத்தே போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா மேனேஜர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. இப்ப எல்லாருமே சேர்ந்து நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியில வற்புறுத்துறாங்க. இவரும் டென்ஷன் ஆகி தாத்தாவை தெரியாதரமா அங்கேயே தள்ளி விட்டு அவரு கீழே விழுந்து செத்தே போயிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து தாத்தாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஃபைனலா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணமும் வந்துடுது. எல்லாருமே ஆளுக்கு பதியா பிரிச்சுப்பாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. தாத்தா செத்துருக்கவே மாட்டாரு. அந்த பணத்துல தாத்தாக்கு 1 கோடியை கொடுத்து அவரை கோவாக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. அன்னைக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மயக்கத்துல இருந்து எழுந்து வந்திருப்பான். அவர் மேலதான் தாத்தா விழுந்திருப்பாரு. சோ அவன் அங்க இருக்க சேர்லயே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போயிருப்பான். உடனே எல்லாருமே சேர்ந்து தாத்தாவோட விஷத்தை அவனுக்கு போட்டு விட்டு தாத்தா செத்த மாதிரி கணக்கு காமிச்சு அவனை எரிச்சு இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணிருப்பாங்க. ஆனா பாவம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட மனைவி எந்த உண்மையுமே தெரியாம ஹஸ்பண்ட் காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.